ஆன் பண்ணுமா இன்னும் காத்தையே விடல அடியேன். இப்போ வருதா? இப்போ சரியா இருக்கு. நேற்று பாருங்க, சந்தேகம் இருக்கா? இது திரும்ப பார்க்கல. சரி, அப்புறம் பாருங்க. அடியா ध्रुव शब्दम श्रीवत பார்த்தோம். அப்ப ஸ்வயம்பூ சப்தம் தும்பத்துனா புல்லிங்க ஸ்வயம்பூ சப்தம் இருக்கு. அதே மாதிரி ஸ்வயம்பூ சப்தமானது புல்லிங்க தவிர சொல்லணும். இந்த த்ரூ சப்தத்தை மாதிரி சொல்லக்கூடாது. ஏன் ஸ்வயம்பூ சப்தம் 21 இடத்துலயுமே புல்லிங்க மாதிரி பண்ணணும்னு சொல்றாரா? ஆமா, ஸ்வயம்பூ சப்தம் பூ சப்தம் எப்படி இருக்கோ அதே மாதிரியே சொல்லணும். ஏன்னா ரெண்டு இருக்கு. அது யோகிகத்துவம். ஒரு சப்தமானது ரூடியா இருக்கு. அடியே கேக்குறது எனக்கு கரெக்டா கேக்குறது அடியே. யோகம் ரூடி, யோக ரூடி ரெண்டு மூணு இருக்கு. இல்ல மறுபடியும் சொல்லுங்க. யோகம் இல்ல கட்டாய் வருது, கட்டாய் படிச்சு என்னது? யோகம் ரூடி யோக ரூடி அப்படின்னு மூணு சொல்றா. யோகம் ரூடி யோக ரூடியா? யோக ரூடி சொல்றேன். நீங்க அதையே புரிஞ்சுக்கலாம். பங்கஜம்னா தாமரை. தாமரை சேத்துல இருந்து வருது. பங்காத்து ஜாயதே இது பங்கஜம். பங்காத்து ஜாயதே, பங்காத சேத்திலிருந்து ஜாயதே உண்டாருது அப்படின்னு சொல்லி இந்த பங்கஜம் சப்தத்தை யோகம் யோகம்னா பிரிக்கிறது. பிரிச்சு சொன்னா பங்கஜம்னா தாமரை. தாமரையானது சேர்த்து உண்டாடுறதுனால தாமரைன்னு பேர் இருக்கு. அப்போன்னு சொல்லி பங்கஜ சப்தத்தை சப்தத்தை பிரிச்சு அர்த்தம் சொன்னா தாமரையை சொல்றதுக்கு கரெக்டா இருக்கு. அப்ப அதுனால யோகம் பேர் இருக்கு. சப்தத்தை யோகம் பிரிச்சு சொன்னா பங்கஜ தாமரை குறிக்கிறதுனால இந்த பங்கஜ சப்தம் தாமரைக்கு யோகமா அர்த்தம் சொன்னா கரெக்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரூடியா என்னன்னா பங்காது ஜாயத்தை, பங்காது நிறைய ஜாயத்தை, தேலு அல்லிப்பூ வந்தாரு, வர சேர்த்து வரனா அந்த புழுப்பூச்சிகள் உண்டாருது, நிறைய இத்தனை உண்டானாலும் தான் குறிக்கணும் அப்படின்றது ரூடி. அர்த்தம் சொன்னாலும் அர்த்தம் வந்தா அந்த அர்த்தத்தை விட்டு ஒன்ன குறிச்சா அது ரூடின்னு அர்த்தம். இந்த பங்கஜம் யோக ரூடி. பங்கஜம் யோகத்தினாலும் பங்கஜ அர்த்தம் வரும், ரூடி அர்த்தம்னாலும் வரும். அப்ப பங்கஜம் சப்தம் தாமரைக்கு யோக ரூடினால சொல்லலாம் ஒரு அர்த்தம். அதே மாதிரி இந்த ஸ்வயம்பூ சப்தம் ஸ்வயம்பூன்னு தானாக உண்டாடுறதுன்னு அர்த்தம். அவ தானா உண்டாடுறது எல்லாரும் தானா உண்டாடுறா சொல்றது. அப்ப அந்த யோகமா சொல்லச்சு தானா உண்டாடுறப்ப நிறைய பேர் இருந்தாலும் பிரம்மாவை சொல்ல போறான் ஸ்வயம்பூ சப்தத்தினால. அப்போ ரூடியா பிரம்மனை சொல்றதுனால அப்போ வேற இப்போ ஸ்வயம்பூ சப்தத்துக்கு வேற இது வரணும் வச்சுக்கோங்க. ஸ்ரீலிங்க வரணும்னா இப்போ ஸ்ரீலிங்க சப்தம் வர சொல்லணும். நம்ம இன்னொரு பதம் வச்சுட்டாதான் ஸ்வயம்பூனால தேவின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அப்போ ஸ்வயம்பூ தேவியை சொல்றதுனால இந்த ஸ்வயம்பூ சப்தத்துக்கு ஸ்ரீலிங்கமானது சொல்லணும் வரும். இப்ப பிரம்மா சொன்னாலும் வேற யாராவது சொன்னாலும் ஸ்வயம்பூ சப்தமானது புல்லிங்கமாவே இருக்கிறதுனால ஸ்ரீலிங்க ஒண்ணுன்னா இன்னொரு சப்தத்தை அபேட்சிக்கிறதுனால தேவைப்பட்ட இன்னொரு சப்தத்தை வச்சு சொன்னாதான் ஸ்வயம்பு சப்தத்தை ஸ்ரீலிங்கமா சொல்ல முடியும். அப்படி இருக்கிறதுனால கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காரு யோகக்கார யோக விற்த்திகாரரானவர். ஸ்வயம்பு சப்தத்தை ரூடியா சொன்னாதான் பிரம்மா குறிக்கும்,
யோகமா சொன்னா இன்னொரு சப்தத்தை வச்சுட்டுதான் யோகமா சிட்டிங்கமா சொல்ல முடியாது. சுயம்பு சிட்டிங்க சொல்லணும்னா அப்புறம் இன்னொரு பதம் தேவை. பக்கத்துல ஒரு பதம் இருந்தாதான் சிட்டிங்க சப்தம் இருந்தாதான் அதை விசேஷமா சொல்லி அதுக்கு சிட்டிங்கமா சொல்ல முடியும். தானாகவே ரூடியா பிரம்மாவை சொல்றதுனால இது நித்திய ஸ்ரீலிங்கம் கிடையாதுன்னு ஒரு பட்சம். இப்போ இன்னொரு பட்சம் கையேட்டல் என்ன சொல்றேன், இந்த சுயம்பு சப்தம் எல்லாரும் குறிக்கிறது, பிரம்மாவை குறிக்கிறது, சிவனை குறிக்கிறது, விஷ்ணுவை குறிக்கிறது. கேட்கலையா? கேக்குறது கிளீனா கேக்குறது இல்ல ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்ப கேட்கறதா? இப்ப கேட்கறது. ஆனா இப்ப கேட்கறது அடியேன். இந்த சுயம்பு சப்தமானது ரூடியா சொல்லிச்சு பிரம்மாவை சொல்றதுனால, யோகமா சொல்லிச்சு இன்னொரு சப்தத்தை வச்சிருந்தா லிங்கம் சொல்ல வேண்டியா இருக்கிறதுனால விருத்திகாரத்துல நித்திய ஸ்ரீலிங்கம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்றோம். கையெழுத்துல வந்து சுயம்பு சப்தம் அநேக லிங்கங்கள் இருக்கிறதுனால ஒரு லிங்கம் தான் சொல்லமா இல்ல, அநேக லிங்கம் நியத்த லிங்கமா இல்லாதனால அவர் மதத்துல கையாள மதத்திலயும் என்ன கிடையாது, நித்திய ஸ்ரீலிங்கம் கிடையாது. அதனால நித்திய ஸ்ரீலிங்கமா இருந்தாதான் நதி சமயம் வந்து அந்த தீர்க்கம் எல்லாம் வரப்போறது, தீர்க்கம் எல்லாம் வரப்போறது. அப்ப நித்திய ஸ்ரீலிங்கமா இல்லாத ஸ்ரீலிங்க காரியம் எதுவும் வரப்போறது இல்லை. அதனால சுயம்பு சப்தம் பிடிச்சு போட்டிருக்கேன். ஓகேவா? கீழே ரெண்டு ஃபுட் நோட் போட்டிருக்கா அந்த லகு சித்தாந்த கௌமுதியில. இந்த கீழே அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ரீக்கு வந்து லக்ஷ்மின்னு போட்டா அது ரைட்டு. ரெண்டாவது வந்து கௌரி வத்துன்னு போட்டுட்டு அதுக்கு மது ஜம்பூக்கர போரு பிரபிருத்தயோபி சப்தாக சுபின்ன விபக்தௌ கௌரிவத் ஞேயான்னு போட்டிருக்கார். மது ஜம்பு கரபோருன்னு எடுத்துக்கணுமா இல்ல வந்து ஜம்பூக்கர போரு அப்படி எடுத்துக்கணுமா? அடியன் கரபோரு கரபோருன்னு ஓஹோ ஜம்பு ஜம்பூனா அடியன் ஜம்பூனா ஜம்பூனா ஜம்பு சப்தம் இருக்கு. ஓகே சரி அடியன். பிரபிருத்தியோபி சப்தாக சுபின்ன விபக்தௌ அப்படின்னா சுபின்ன விபக்தௌ பின்ன விபக்தியில சூவ மாத்திரம் விட்டுட்டு மிச்சம் எல்லா இடத்துலயும் அப்படி எடுத்துக்கணுமா? கௌரி வத்து ஞேயாக. ஓகே ரைட் ரைட். அப்புறம் இந்த கரபோஹு இதெல்லாம் ஊக்கார அந்த சப்தம். வது ஜம்பு கரபோரு புரியுது. அப்புறம் இந்த இதுக்கு வந்து இதுக்கு சுயம்புக்கு வந்து ஒரு மூல பிரகிருதின்னு போட்டிருக்காரு. நிறைய அர்த்தம் போட்டிருக்காரு. சரி சரி எல்லாம் சுயம்புதான். இந்த லிங்கம் கிடையாது, நிறைய லிங்கத்தை சொல்ல இருக்கிறதுனால நியத்த லிங்கமா இல்லாத நித்திய ஸ்ரீலிங்கம் கிடையாது அவர் பக்கம். விருத்திகாரத்துல இது ஒரு ஸ்ரீலிங்கம் சொல்லணும்னா இன்னொரு பதத்தை அகற்றிக்கணும். சுயம்பு சப்தமா சொல்லணும்னா முன்னாடி யாரோ ஸ்ரீலிங்க சப்தம் ஒன்று இருந்தா வச்சுட்டாருன்னா பதாந்திரம் அன்றைய ஒன்று பதத்தை வச்சுட்டாதான் ஸ்ரீலிங்கம் சொல்ல முடியும். அப்போ வச்சுட்டு தான் சொல்ல வேண்டியதா இருக்கிறதுனால இது நித்திய ஸ்ரீலிங்கம் கிடையாது அவர் மதம். அதான் ரெண்டு பேரும் மதத்திகார மதம் கையில ரெட்டி வச்சுட்டு இந்த சுயம்பு சப்த மாதிரி நித்திய ஸ்ரீலிங்கம் கிடையாது. நித்திய ஸ்ரீலிங்கம் எல்லாத்தையும் நதிசஞ்சம் கிடையாது. அதாவது இந்த தீர்க்கம் இருக்கிறதா எதுவும் வராது. அதான் அந்த காரியம் வராதனால புள்ளிங்க சப்தம் சுயம்பு சப்தம் சுயம்பூ சப்தம் எப்படியோ அதே மாதிரி சுயம்பு புள்ளிங்க சப்தம் சொல்ல வேண்டியது.
ஸ்ரீலிங்கத்திலையும் நடக்கும். அது நித்திய ஸ்ரீலிங்கம் இல்ல அப்படின்னா எப்பாவது ஸ்ரீலிங்கமா இருக்குமா? இருக்கும். நித்திய ஸ்ரீலிங்கம் இப்பதான் ஸ்வயம்பூ ஸ்வயம் உத்பவத்தின் அர்த்தம். ஸ்வயமா கூட பிறக்கன்னு அர்த்தம். உண்டானவன் ஸ்வயம்பா உண்டானவன் அர்த்தம். ஆமா, ஸ்வயம்பா உண்டான ஒரு தேவை என்ன ஸ்ரீலிங்கம் சொன்ன ஒரு வஸ்து ஸ்ரீலிங்க வஸ்துவா இருந்தால் அப்ப ஸ்ரீலிங்கம் தான் சொல்லி ஆனா ஸ்வயம்பூ சப்தத்தை. ஆனா ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி ரூபம் தானே. ஸ்வயம்பூ ஒரே மாதிரி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறது. அது எதுக்கு அது லிங்கத்தை பத்தி கவலைப்படலாம். ஸ்வயம்பூ இப்போ மணி அப்படின்னு பேர் வச்சு கேட்டா நிறைய பேருக்கு மணின்னா ஆம்பளை ஒண்ணே தெரியாது. ஆளை பார்த்தா கண்டுபிடிச்சிக்கணும். ஆமா, மணியை பேர் வச்சிருக்கா. நிறைய பேருக்கு காமாட்சி பேர் புருஷமா பேர் வச்சிருக்கா. அதே மாதிரி பேர் கண்டுபிடிக்க எப்போ ஆளை கண்டுபிடிக்கிற மாதிரி ஸ்வயம்பூ சப்தம் அப்படிதான் தானா இருக்கும். அது யார சொல்றான்றத இன்னும் பக்கத்துல அச்சத்தி எதுனா வச்சுனாதான் நம்ம இதுவா கண்டுபிடிக்கும். பொதுவா இப்போ ஸ்வயம்பூ சப்தத்தை இதுவா சொல்லிட்டு இருக்கா. சதுரானன் ஒரு அர்த்தம் இங்க ரூடியானவர் பிரம்மாவை சொல்லிட்டு இருக்கா. அடியே அடே ஒரே நிமிஷம். அதனால அதான் சொல்றேன், இந்த ஸ்வயம்பூ சப்தம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அவர் ஸ்ரீலிங்கம் கண்டுபிடிக்கணும்னா இன்னொரு சப்தம் பக்கத்துல இருந்தாதான் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஸ்ரீலிங்கமா புள்ளிங்கமான்றது அபேட்சிக்கிறதுனால இது நித்திய ஸ்ரீலிங்கம் கிடையாதுன்னு விருத்திகார ஒரு மதம். கையேட்டர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால நியத்தலிங்கமா இல்லாதனால நித்திய ஸ்ரீலிங்கம் கிடையாது அவர் மதம். அப்ப ரெண்டு பேர் மதத்திலையும் ஸ்வயம்பூ சப்தம் நித்திய ஸ்ரீலிங்கம் கிடையாது. அது நதிய சமயம் கிடையாது. அதனால இந்த காரியங்கள் காரியங்கள் வரப்போறது இல்லை. நதி சமயம் வச்ச காரியங்கள் வரப்போறது இல்லை. அது ஸ்வயம்பூ சப்தம் புள்ளிங்க ரூபம் ஈஸியாக ஸ்வயம்பூ சப்தம் கும்பத்தில் ஸ்வயம்பு வந்து தேவியையும் குறிக்கணும், சிவாவையும் அது ஸ்ரீயும் குறிக்கணும், புமானையும் குறிக்கும். ஆடியன் யார் எப்படி வேணா, சிவன் விஷ்ணு தேவி யார வேணா ஸ்வயம்புவா எல்லாரையுமே குறிக்கும். சரி சரி, கண்டுபிடிக்க முடியும். ஆனா இப்ப பக்கத்து சப்தத்தை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். ஸ்வயம்பூ சப்தம் இந்த இடத்துல பிரம்மா சொல்லியிருக்கேன். சதுரானன் சொல்லிட்டேன். சதுரானன் ஸ்வயம்பூனா அவர் உண்டானவதான் தப்பு கிடையாது. ஆனா ரூடிய பிரம்மா உரிய போறது. நஷத்வத்ராதிப்யா நீட்டாபோ நர்த்தா. இதுதான் ரிண்ணேபியோ நீப்பு அந்த தீப்பிரத்தைகள் இருக்க. அந்த தீப்பிரத்தைகள் இது கிடையாது, வராது இருக்க. நீப்பு வராது, கிடையாதுன்னு அர்த்தம். எதுக்கு சத்து ஸ்வஸ்ராதிப்யா சத்துன்னு ஒரு சமயம் வச்சிருக்க. அந்த சமயவுடைய சப்தத்துக்கும் மீன்போ டாப்போ வந்தா கிடையாது. அது ஸ்வஸ்ராதி கணம். அந்த ஸ்வஸ்ராதி கணம் உள்ள சப்தங்களுக்கும் தீப்பிரத்திமா வச்சு மீன்போ டாப்போ வந்தால் அந்த மீன் டாப்பானது வராது அப்படின்னு சொல்றத விதிக்கிறார். மீன் டாப்போ நஸ்தா. கட்டுன்னு என்னன்னா நான்தா கட்டு சூத்திரம். நான்தா கட்டு சப்தம், நகாராந்த சப்தம், ஷாவ அந்தமாவடி சப்தம், நகாரத்த அந்தமாவடி சப்தம், சங்கியாவாதம். சங்கியான எண்ணிக்கை எண்ணிக்கை சொல்லக்கூடிய சகாரத்தினுடைய சப்தமா இருந்தாலோ நகாரத்தினுடைய சப்தமா இருந்தாலோ அந்த சப்தத்துக்கு ஸ்ரீலிங்கம் சொல்லச்சு நீமும் டாப்ப வர வேண்டியது இருந்தால் கிடையாது. இப்போ ஆளுநர் சொல்றோமே, சகாராந்த சப்தம் சங்கியாவாசகம். இதுக்கு ஸ்ரீலிங்க சப்தம் சொல்லச்சு நீ போட்டு ஆப்போ வர வேண்டியது இருந்தால் வராது.
பஞ்சன்னு சப்தம் இருக்கு. பஞ்சன் நகாராந்த சப்தம். அப்போ ரெண்டே பேர் நீங்க எழுதுவாங்க. நகாராந்தமா இருந்தால நீ வரலாம். பஞ்சன் சப்தத்துக்கு நகாராந்தம் தீபத்தை மாத்திட்டு நகாராந்தத்துவ ரெண்டே பேர் நீ வரலாம். ஆனா நீப்பானது வராது. ஏன்னா பஞ்சன்றது நகாராந்தமா இருக்கிறதுனால சங்கியாவாதகம் எண்ணிக்கை சொல்றதா இருக்கிறதுனால அதுக்கு ஷட்டுன்னு பேர் வந்துடும். ஷட்டம் வந்துருச்சுன்னா ஷட்சோத்ராதித்யா அப்படின்னு சொல்றதுனால ஷட்டம் எதுக்கு இருக்கோ அதுக்கு நீப்போ டாப்போ வந்தா கிடையாது இருக்கு. பஞ்சங்கிறது சங்கியாவாச்சகம், நகாராந்தம், சங்கியாவாச்சகம், அதாவது ஷட்டுன்னு பேரு. ஷட்டம் இருக்கிறதுனால அது கிடையாது நீப்ப இது சுத்தம் வந்து தவிர்த்ததும் வராது. பஞ்சங்கிறது நகாரம் நீப்பானது வராது. ஷஷ்டி சப்தத்துக்கும் சன்னியாவாச்சகம், அதான் ஷட்டுன்னு பேரு. அவன் சகாரங்காத்த பிரத்யங்கள் நீப்போ டாப்போ வரதா இருந்தா அதுக்கும் வராதுன்னு வச்சுக்கணும். அதே மாதிரி சங்கியாவாச்சகமாகவும் சங்கியாவாச்சகமாக இருந்து சகாராந்தம் நகாராந்தமாகவோ இருந்தால் அந்த சங்கியாவாச்சகத்திற்கு ஷட்டுன்னு பேரு. அந்த சக்ஷமியுடைய அர்த்தத்துக்கு நீப்போ டாப்போ வந்தால் அது கிடையாது. இன்னொன்று ஸ்வஸ்ராதின்னு ஒரு கணம். அந்த ஸ்வஸ்ராதி கணத்துல என்னென்ன சப்தங்கள் இருக்கோ அந்த சப்தத்துக்கு நீப்போ டாப்போ வந்தால் அதுவும் வராது அப்படின்னு ஒரு சூத்திரத்துல ரெண்டு இருக்கு. இந்த ஒரு கேள்வி. அப்போ நீ அப்படின்றது எதுக்கு அந்த சூத்திரம் வந்தது? அங்க நாம விட்டுற வேண்டித்தானே. இப்ப பாருங்க, ஜீவன் ஒரு சப்தம் இருக்கு. ஜீவன் சப்தத்துக்கு நகாராந்த சப்தம். இத சிலிங்க சொல்லுங்க. ஜீவனி எப்படி ஆபரேட் ஆகும்? எப்படி இதுக்கு பிரசக்தி இல்லையா? அப்போ அடே நகாராந்த சப்தம் எல்லாத்தையும் நிஷேதம் பண்ணலையா? நகாராந்தமா இருந்து சங்கியாவாச்சகமா எண்ணிக்கை அப்படிதான் கிடையாது. நீ சப்தம் சாதாரண சப்தங்களுக்கு எல்லாம் நகாராந்தமா தான் நீ பொறுமை. இது வந்து இந்த சூத்திரம் அது வந்து நகாராந்த எல்லா நகாராந்தத்துக்கும் கிடையாதா? கிடையாது. கிடையாதுன்னா ரெண்டுக்கு சொல்லியிருக்கோம். ஒன்று சட்டு சமையா இருக்கணும், இல்லை சொசாதி கணக்கா இருக்கணும். சட்டுனா என்னன்னா சகாராந்த நகாராந்தம் சங்கியா எண்ணிக்கை நம்பர் சங்கியா இருக்கணும். அந்த நம்பர் சொல்லக்கூடிய சப்தமானது நகாராந்தமாகவோ நகாராந்தமா இருந்தாலும் சட்டமே. ஓகேவா? இப்ப மீ நகாராந்த சப்தம் எல்லாத்துக்கும் வராது. நீட் டாப் நிஷேதம் இருக்கோ அதுக்குதான் நீட் நிஷேதம். நிஷேதம் சட்டம்ய இருக்கிறது தான் நிஷேதம். சட்டம்ய பின்னமா இருக்கிற சப்தம் எல்லாத்துக்கும் நிஷேதம் வந்து கிடையாது. சகாராந்தம் மட்டும் போராது, சங்கியாவாச்சகமா இருக்கணும். சங்கியாவாச்சகம் இல்லாம சகாராந்தம் வேற எதுனா இருந்தால் அதுக்கெல்லாம் நீப்போ டாப்போ வரதான் வரும். அந்த நிஷேதம் இல்லை. சங்கியாவாச்சகம் போட்டிருக்கேன். சங்கியாவாச்சக சப்தம் எடுத்து இருக்கோ. இப்ப அதே க்ளோஸ்டரியே பார்த்தோம்னா க்ளோஸ்டர் சப்தம் சப்தம் இது ரிகாராந்த சப்தம். ஸ்வஸ்ராதி ரிகாராந்தமா இருக்குன்னா வரல வராம அங்க ரெண்டு ரிகாராந்தமா வந்துருக்கு. ஆனா ஸ்வஸ்ரீ சப்தம் வராது. ஸ்வஸ்ரம் ரிகாராந்தம் தான். ஆனா இந்த கணத்தை போட்டதுனால வராது. சங்கியாவாச்சகமா இருந்தா வராது. சங்கியா பின்னமான ரிகாராந்த சப்தங்கள் எல்லாத்துக்கும் உண்டு. அதுவே சகாராந்தத்துக்கு கிடையாது. சகாராந்த சங்கியா பின்னமான சப்தம் இருக்கு பாருங்க, அது எல்லாத்துக்கும் நீட் டாப் நிஷேதம் கிடையாது. உண்டு. அங்கதான் நீட் நிஷேதம் உண்டு. அப்படிப்பட்ட சப்தம் எது அடியன்? ஷஷ் அப்படின்றது சங்கியாவாச்சக சப்தம். ஷஷ் அது 6 ஷஷ் ஒண்ணு. அதே மாதிரி நகாராந்தம் பஞ்சன் இருக்க பஞ்சன் சப்தம். பஞ்சன்
பஞ்சன்னு சப்தன்னு நகாராந்தம் அஷ்டன்னு அஷ்டன்னு அத்தியாவாசம் எது இருக்கோ அந்த மாதிரி இருந்தா அது வந்து சப்தமி. அடி நகாராந்தமா இருக்கணும். நகாரம் இதை காட்ட பின்னமா நகாரம் சப்தத்துக்குலாம் நிஷேதம் கிடையாது. அதுக்கெல்லாம் உண்டு. சங்கியாவாரம் கிடையாது. அதே மாதிரி ரிகாராந்தம் எல்லாத்தையும் கிடையாது. இது சொல்லிட்டு சொஸ்ராதி கணத்துக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். அடியா சொஸ்ராதி கணங்கள் என்னன்றது சொல்லிட்டேன். அர்த்தத்தை பரவாயில்ல. சதஸ்ரஸ்த அனந்தா துகிதா ததா யாதா மாதேதி சப்தேதே சொஸ்ராதயः உதாஹிருதாः. சொஸ்ராதயம் மொத்தம் 7 சொல்லியிருக்கேன். சொசா திஸ்ரா சதஸ்ரு தஸ்ரு திஸ்ரு சதஸ்ரு அனந்தா துகித்ரு அப்புறம் யாத்தா மாதா. இந்த 7 சப்தங்கள் மாத்திரம்தான் சொஸ்ராதி இனத்துல உட்காந்துருக்கு. இந்த 7 கணங்களுக்கு தான் என்ன கிடையாது. சொஸ்ராதி இனத்துல இந்த 7 சப்தங்களுக்கு தான் நீ போட்டு ஆப்ப வரதா இருந்தா வராது கிடையாது அப்படின்னு சொல்லிருக்கேன். இப்ப நம்மளுக்கு சட்டமே உதாரணம் இந்த சொஸ்ராதி ரிகாராந்தமா இருக்கனால சொஸ்டி சப்தத்தை சொல்ல போறேன். அதுக்கோசம் இந்த சூத்திரத்தை முதல்ல சொல்லியிருக்கேன். அனந்தா திசிதா ததா அவ்வாறு அர்த்தம். ததான அவ்வாறு அர்த்தம். ஸ்வசா சப்தம், திஸ்ரஹா சப்தம், சதஸ்ரஹா சப்தம், அனந்தா சப்தம், துஹிதா சப்தம், யாத்தா சப்தம், மாதா சப்தம். இந்த சப்தைத்தே ஏதே சப்தா இந்த 7க்கும் 7 சொஸ்ராதயா உதாரணா. சொஸ்ராதிகளா இதுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இவைகள் தான் சொஸ்ராதி இனத்துல உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நமக்கு வேண்டியது சொஸ்ரு சப்தம். விகாராந்தம் முடிஞ்சதுனால விகாராந்தம் விகாராந்தம் சொல்ல போறேன். அது சொஸ்ரு சப்தம் சொல்றதுனால இது சூத்திரத்தை இங்க முதல்ல ஆரம்பிச்சிருக்கேன். சொஸ்ரு விகாராந்தமா இருக்கிறதுனால ரிண்ணேபியோங்கின்னா நீர் பார்த்து ஸ்ரீலிங்கமா சொல்லச்சு சொத்து சப்தத்தை ஸ்ரீலிங்கமா சொல்லச்சு நீர் வரணும். அது ஏன்னா விகாராந்தமா இருக்கு. ரிண்ணேபியோங்கி விகாராந்த சப்தம் அதுதான் சீர்பற்றிய பண்ணணுமா இருந்தால் நீர் சொல்லியிருக்கு. சொன்னால ரிண்ணேபியோங்கி சொல்றதுனால நீர் வரணும். ஆனால் ரசஸ்வஸ்ராதித்யா அப்படின்னு சொன்னதுனால சொஸ்ரு சப்தத்துக்கு நீர் போட்டு ஆப்போ வந்தா கிடையாது அப்படின்னு சொன்னதுனால நீர் போயிட்டு வரவேண்டிய நீர்ப்பானது தடுத்து ரசஸ்வஸ்ராதித்யா நீர் வர வேண்டியது தடுத்து வரல. வராதனால அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதனால அனங்காதேகம் விகாரத்துக்கு அனங் விகாரம் போயிட்டு அனங் நகாரம் ரெண்டுதான் இருக்கும். அப்போ அப்ப அனங்க வந்துடும். அனங்க நகா இருக்கு அண்ணன் இருக்கும். அப்படின்னு சொல்றதுனால இங்க உபதா இருக்கும். அப்படின்னு இருக்கும். அப்புறம் அஞ்ஞாப்பியம் சகாரத்தில் பார்ப்போம். அலோக பிராதிபதிகான தர்க்கேனா நகாரத்தில் பார்ப்போம். +2 நீர் வரணும். நீர்ப்பானது வரல. நீர்ப்பான நீர் வரணும். ஹலோ ரசசுத்திராதித்யானால வர நீப்ப தடுத்து. அப்போ நீர் வரல. அப்போ நேரம் சப்தம் சொல்ல வேண்டியதான். +2 அப்படின்னு இருக்கிறது. விகாரத்துக்கு விரசுனா அனசம்சகா அநேக சாம்ச அப்படின்னு சூத்திரம் பார்த்து நம்ம இந்த அது சூத்திரம் என்ன இது சக்கா சப்தம் பார்த்தாங்க பார்த்தோம். அது அனங்காதமானது வந்துடுது. அனங்க வந்த விகாரத்து அனங்க அகாரத்துக்கு அனங்க அகாரம் இட்டு
அதனால கடைசி எழுத்து அவர் இட்வாது அந்தாதேகம் அவ ஸ்வஸ்ருல ரிகார்டுக்கு போயிட்டு அனங் வந்துடும். அவ ஸ்வஸ்து அனங் அனங்க நக்கால இட்டு அக்கால உக்கார நாட்டம் போயிட்டு அன்னுதான் இருக்கும். அவ ஸ்வசன் இட்டுக்கிட்டா ஸ்வசன்னு பிளஸ் டூ அப்படின்னு இருக்கும். அப்புறம் அப்துருந்து நோத்துக்கு சூத்திரத்தினால உபதா தீர்க்கம் வந்துடும். அப்போ ஸ்வசான் அப்படின்னு இருக்கும். அப்போ அஞ்ஞாப்பிய தீர்க்கா சொல்லி தேவத்தம் அதனால சூக்கு லோப்பம் இத்துக்கு லோப்பம். அப்போ ஸ்வசான் அப்படின்னு இருக்கும். ஸ்வசான் ஆனால் விட்டு அலோக பிரார்த்தனை ஹலந்தியமா இது அப்போ நகாரம் கடைசியில நகாரம் போறது அது வந்து ஹலந்தியத்தினாலயா நலோப பிரார்த்திகாந்தஸ்ய முதல்ல ஒரு 2 இடம் புரியல அடி. அந்த கடைசி 2 இது புரியுது. ஹல்யாபிய தீர்க்காத்து சுப்பி அது புரியுது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்லுங்க அடியன், புரியல எனக்கு. சொஸ்ரு பிளஸ் டூ அங்கிருந்து அவங்க அப்போ மலையாள சாமிச்ச சூத்திரம் பார்த்துருக்கோம். அலங்காரியம் வரும் அநேகாலம் சர்வாதேசமா வரணும், கழித்து வரணும். அன்னுதான் இருக்கும். அந்திய ஆதேசம் வந்து வரும். அந்திய அன்னை அநேக காமிச்சால உபதாரம் வந்துடும். புரியுது. மாதா பிதா எல்லாத்துக்கும் அதே மாதிரியா அடியன்? அந்த சொஸ்ராதிகணம் பூராமே அப்படித்தான் போட்டிருக்கு. மாதா வந்து மாதாவோ இல்லையா? பிதா பிதரோ மாதா மாதரோ அங்க தீர்க்க நிஷேதம். அந்த தீர்க்க மாத்த சொல்றது நிஷேதம். அதனால மாத்தரவு தான், மாதாரோ கிடையாது. சொசா மாதிரி அனந்தகானது வராது. பித்து சப்தம் பிதா பிதரோ தானே பார்த்தோம். ஆமா, பிதா கிடையாது. அது அந்த இதான உபதா தீர்க்கம் வராது. அது நான் சொல்றேன். அது தீர்க்கமானது இருக்கு. வர வேண்டிய அப்சன் போறதுனால அந்த உபதா தீர்க்கமானது மாத்து சொல்றது கிடையாது. அது பிராத்தாவுக்கு உண்டு, பிராத்திரு சப்தத்துக்கு உண்டு. பிராத்தா பிராத்தாரோ பிராத்தா. சர்வநாமஸ்தானயோ இது சர்வநாமஸ்தானம். உதந்தமா இருக்க சர்வநாமஸ்தானம் இருக்கு. குணமான சொல்லியிருக்கு. குணம் வந்து இருக்கு, ஒரு குணம் வந்து அருன்னு வரும். ஆமா,
சுதா சுதாரோ சுதாரா இதெல்லாம் அதுதான். மாத்து சப்தம் பித்ருவத். அதான் பித்ரு சப்தம் எப்படி சொன்னோமோ பிதா பிதரோ பிதரஹ. அடியேன் இந்த உபதா தீர்க்கம் பண்றோம் இல்லையா, அப்பு திரு திருச்சி ஸ்வஸ்ரு நத்ரு அதை போட்டு தீர்க்கம் பண்றோம் இல்லையா, உபதா போட்டு. அடியேன் சொல்லுவாங்க கேட்கறது. அது மாதிரி அப்ப அந்த சொஸ்தாதி கணத்துல வர எல்லாத்துக்குமே அந்த மாதிரி போட்டு பண்ணிக்கணுமா, உபதா தீர்க்கம் பண்ணணுமா? இல்ல அந்த ஏழுமே அந்த எல்லாமே இதுதானே இருக்காரந்தம் தானே, எல்லாமே அதுல இருக்கு வருது பூரா அதை போட்டிருக்க. அது ஒரு ஸ்லோகம் கொடுத்திருக்காரு, ஸ்வசா திஸ்ரு சதஸ்ரு தனாந்திரு துஹித்ரு. ஆனா அந்த சூத்திரத்துல இந்த மாதிரி விதிக்கல, துஹித்ரு நனாந்திரு அதெல்லாம் வரல. ஆனா அது எப்படி எடுத்துக்கிறது? உண்டு இல்ல மேல சூத்திரத்துல சொன்னோம்னே அந்த சொஸ்ராதி கணத்துல இருக்கிறது எல்லாமே தான் எடுத்துக்கணும் இல்லையா? மீட்டிங் அப்ளை ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமா கிடையாது. உபதாதி சூத்திரத்தான எந்த சூத்திரம் உபதாதி ஒதுக்கிறீங்களோ திரிஜந்தமா இருந்தால் அதுதான் வரும். திருச்சிக்கு அது வரும். அடியேன் அது திருப்பதி ஆனந்தமா இருந்தால் உபதாயமானது உண்டு வரும். புரியுது புரியுது அடியேன். ஸ்பெசிஃபிக்கா போட்டிருக்காரு. ஆனா அடியேன் நனாந்திரு திருண்ணா திருச்சா நனாந்திரு திருச்சி இல்லையே அடியேன். நந்தத்தில இருந்து வந்ததா? நந்து தாத்துல இருந்து வந்ததா? பார்த்து சொல்றாரு. இல்ல வரணும் சொன்னோம். அதே மாதிரி மாசம் அபிஷேகி பெருமாள் சொல்லி மாசமும் அந்த திருப்பதி இல்லாதனால அங்கே என்ன உபதாதிகமானது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. மாசம் போல புராணம். சதி மாத்ரு சத்தியில சத்தத்தை வச்சு மாத்ரு அங்க இருக்கு. அந்த மாதிரி மாத்ருன்னு சொல்லக்கூடாது. நம்ம சொன்னதான
அப்புறம் தீர்க்கம் தீர்க்கம் அப்புறம் தத்துவம் நக்கார புள்ளிங்கமா இல்லாதனால நக்கார வராது விருப்பம் விசர்க்கம் மாற்று புள்ளிங்க ஒன்று கருத்துனால அப்படி வச்சுக்கனால அதே வேலையை போட்டிருக்கேன் சசி மாற்று ரூபம் ஓகேவா ஓகே ஓகே அடியன் எப்படி மாத்திரன்னு ஆச்சு மாத்ரு மாத்ரு அஸ்து அஸ்து வித்யா பகவச்சனம் ஆமா அஸ்து நகாரித்து அஸ்து சகல நகாரித்து அஸ்து பிரதம உபரத்தோட தீர்க்கம் மாத்ரு से பிரதம அப்புறம் பூர்வ சவர்ண முதல்ல ஆமோட் தானே வரும் அதான் நம்ம பித்ருவத்து மாதிரி சொன்னதால அர்த்தம் வந்துடும்னா வராதுன்னு செய்யறதுக்கு அப்புறம் அடியன் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு இப்ப திரும்ப வந்தாச்சு அதனால வந்து மாத்ரு மாதிரி கிடையாது மாத்ரு அந்த விஷயம் தனியா இருக்குன்னா அது தனியாக எழுதி போட்டிருக்கேன் அது சொல்லி காமிச்சிருக்கேன் ஓகேவா ஓகே அப்புறம் ஜவுஹு கோவது ஜவுஹு சப்தம் கோ சப்தம் போல சொல்லணும் ரூபம் எல்லாம் அதே மாதிரி தான் அர்த்தம் அதே ரூபம் தான் அர்த்தம் ராஹா சம்பத்து ரா சப்தம் புள்ளிங்க ரா சப்தம் போல தான் புள்ளிங்க ரா சப்தமும் அப்படியேதான் இல்ல அங்க ஜவுங்கிறது வந்து ரிகாரந்த மாதிரியா இல்ல அது அவுகாரம் அவுகாரம் அதையே இங்க கொண்டு வந்து போட்டார் இப்போ இங்க இதுல அதுல கவர் ஆறுதா இங்க சஸ்வாதிபியாக கொண்டு வந்து எதுக்கு ஜவு கோவத்து போட்டார் இல்ல வருஷ பிரகாரம் வரேன் விகாராந்த உகாராந்த சப்தங்க விகாராந்த சப்தம் ஓ அப்படி ரைட் 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 ராக ரை சப்தம் ராக கும்பத்து ராக சப்தம் கும்பத்து நீங்க சொல்லணும் அப்புறம் நௌ கௌவத்து நௌ சப்தம் கௌ சப்தவத்து ஒரு வழியா ஸ்ரீலிங்கம் முடிஞ்சது சந்தேகம் கிடையாது அது மாத சபை காரணம் சொல்லிடுறேன் அது நம்ம அஜந்தரம் சொல்லிங்க ஆரம்பிக்கலாம் சந்தேகம் கிடையாது இல்ல அடியன் இது வரைக்கும் இல்ல அடியன் जो शब्द जो शब्द ओकारांत शब्दம் அது கோ சப்தவத்து ரை சப்தம் புல்லிங்கவத்து கும்பத்து கா சப்தம் ரை சப்தம் ரை சப்தவத்து போட்டு பாத்திரம் ஆசா சப்தம் ஒரே ஒரு சந்தேகம் இந்த இடத்துல இந்த நட்சுவாதிப்பியான ஒரு ஸ்லோகம் போட்டிருக்கா இல்லையா ஸ்வசா திஸ்ரஸ்தசஸ்திரச்ச நனாந்தா துஹிதா தத்தான்னு ஒரு ஸ்லோகம் போட்டிருக்காரு இல்லையா அந்த ஸ்லோகத்துல திஸ்ரமும் வருது சதஸ்திரமும் சதஸ்திரச்ச திஸ்ரஹ சதஸ்திரஹ ரெண்டு வருது நம்ம அது முன்னாடியே ஒரு சூத்திரம் பார்த்தோமே ஏன்னா அதுல ந திஸ்ரு சதஸ்ருன்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா அந்த இடத்துல ஏத்தியோர் நாமி தீர்கோ ந திஸ்ரு நாம் அப்படின்னு பார்த்தோமே அப்போ இங்கேயும் திஸ்ரு வருது அங்கேயும் திஸ்ரு வருது அந்த திஸ்ரு வேற இந்த திஸ்ரு அதே திஸ்ரு தான் இங்க திஸ்ருக்கு விசேஷம் இருக்கு
அங்க நாம நிஷேதம் உண்டு, தீர்க்க நிஷேதம் உண்டு. ஐயோ ஓகே ஓகே. இங்க நிஷேதம், அங்க வந்து நாமியை நிஷேதம் பண்றாரு. ரைட் ரைட் ரைட். ஆமா, தீர்க்க நிஷேதம் இங்க அங்க நாமி தீர்க்கம் பண்ணப்பட. அப்துல் சூத்திரே ஔனாதிக கர்த்திரு சிதந்தேஷு நர்த்தாதிகான தீர்க்க நியமம். அப்படின்னா நர்த்தாதிகள் திருப்திலாம் இருக்க அது கர்த்தார்த்தே வர திருப்திகளுக்கு தான் அந்த நிஷேதம் இருக்கிறதுனால தீர்க்க நியமம் பாவா. அதனால இது கர்த்தார்த்தத்துல ஆதாரம்லாம் கிடையாது. அதனால இங்க தீர்க்கமானது கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்துல் சூத்திரே ஔனாதிக கர்த்திரு சிதந்தேஷு நர்த்தாதீனாமே நர்த்து கோத்ரு பிரசாத்ரு அந்த எல்லா இருக்கிறதா தீர்க்க நியமம் உண்டுன்னு சொல்லி. இப்ப அப்ப என்ன கத்து பின்னம் சுஜந்த பிரத்தியமா இருந்தாலும் கத்து அர்த்த பின்னமா இருக்கிறதுனால இவைகளுக்கு எல்லாம் தீர்க்கமானது வரல. அப்போ பிதரோ மாதரோ ரூபமா இருக்கிறது. அங்க சொசாராக்கு மாத்திரம் அந்த அப்பு திருப்பு அதனால அது உபதா தீர்க்கமா இருக்கு. அப்பதா தீர்க்கமானது கத்திரத்தை வந்து திருப்பிரத்தியமா இருக்கணும். கத்திரத்துல இருக்கிற கர்ணத்தை கர்ணத்தை வச்சுக்கிட்டு கத்திரத்தமா திருப்பிரத்தியமா இருக்காதான் இப்ப அந்த நத்தாதிகள்ல இருக்கிறதுக்கு தீர்க்கம் கிடையாதுன்னு அர்த்தம். அதெல்லாம் கத்திரத்துல கிடையாது. இப்ப மாதா பித்ரு சப்தம்லாம் அந்த மாதிரி வரல. அதான் திருப்பிரத்தியாலும் அது கத்திரத்தை புரியுது. அப்புறம் இன்னொன்னு ஒரு சின்ன அடியா சந்தேக அடியா, இந்த வார்த்திகம்னா என்ன, இது காரிக்கானா என்ன அடியா? ரெண்டும் வெவ்வேறையா? வார்த்திகம் வேற, காரிகைனா ஸ்லோகம். காரிகைனா ஸ்லோகம். இப்ப ஒண்ணு போட்ட சொசா திஸ்ரஸ்தத அனாந்தா துதிதா ததா அப்படின்னு போடுறதெல்லாம் காரிக்கையா? வார்த்திக காரிகை. வார்த்திக காரிக்கையா? வார்த்திகமான ஸ்லோக ரூபமான வார்த்திகம். ஸ்லோக ரூபமான வார்த்திகம். ஸ்லோக ரூபமா இருக்கிறத காரிகை. அது காரிகை வார்த்தைக்கு ஸ்லோகமா பண்ணிருக்கேன்னு அர்த்தம். ஓஹோ, வார்த்தைக்கு ஸ்லோகமா பண்ணிருக்கேன்னு அர்த்தம். ஓஹோ, ஸ்லோக ரூபமான வார்த்தைகமா அர்த்தம். புரியுது. அவ்வளவுதான் அடியன். அடியன் அந்த துஹித்ரு அப்படின்றது அது திருச்சா இல்லைன்னா திருநா ஏதாவது துஹிதா கத்திரத்திரியான பார்க்கணும். அதான் சொல்லிருக்கேன். இதுல மாத்திரங்களே அப்துல் சொல்லச்சே இப்ப சொன்னேன். எல்லாமே அப்துல் இது சொல்லிட்டு அவனாலே கற்று திருஜாண்டம் திருப்பிருத்தியாந்தமா இருந்தார். திருப்பிருத்தியம் அது கத்திரத்தை திருப்பிருத்தியாந்தா தான் உண்டு இருக்கு. அந்த உபதா தீர்க்கம் கூட அந்த திருப்பிருத்தியமும் கத்திரார்த்தம் இருந்தா அப்பதான் தீர்க்கம். அப்துல் சொல்றதுனால ஒரு தீர்க்கமானது அதுதான் உண்டு நியமம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அந்த திருச்சி எதுல இருக்கணும்? கத்திரார்த்தை கத்திர திருப்பிருத்தியம் கத்திரார்த்தை திருப்பிருத்தியம் கருத்துரு. ஆமா, கிருதந்தமா இருந்தா போறாதா? கிருதந்தமா சொல்ல கத்திரார்த்தை திருப்பி சுத்தம் நியமம் பண்ணியிருக்கேன்னு இருக்கேன். அப்துல் திருச்சியத்தை கத்திரார்த்தை திருப்பிருத்தியா உபதாதீர்க்கம் சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். கத்திரார்த்தே சுஜந்தேஷு நப்தாதீனாமே அது எல்லாம் இது பண்ண கிடையாது. அது நப்தாதிகளுக்கு தான் ஒன்று அர்த்தம். இப்ப மாத்திர சுஜந்தமா இருந்தாலும் சூத்திரத்துல அடியாங்க இருக்கா இல்லையா? இப்ப திருப்பதியாந்தம் எல்லாம் இருந்தாலும் எல்லா திருப்பத்தையும் கிடையாது. நத்து ஓத்து போத்து பிரசாத்ரு இந்த திருப்பதிக்கு மாத்திரம் தான் தீர்க்கம். எல்லா திருச்சி பிரத்யத்திலையும் இந்த ஸ்பெசிபிக்கா இருக்கிற திருச்சி வந்து மொத்தத்துக்கு தான் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாத்திரத்துலாம் சித்தந்தமா இருந்தாலும் நப்தாதிகளுக்குள்ள இல்ல. நப்து ஓத்து போத்து பிரசாத்ரு நாம் மாத்திர சப்தங்கள்லாம் இல்லாதனால அது தீர்க்கமானது வரல. அடியேன் அப்படியும்
அப்போ அங்க திருச்சிக்கு என்ன அர்த்தம்? அந்த அதான் காமத்துன்னு சொல்லிட்டு திருச்சி பிரத்யம் தானே. சொல்லிட்டு அப்படின்னா இன்னும் சொல்லிருக்கேன் நப்தாதீனாமே வேணும்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னு நீங்க சொல்றேன் அவனாதிக கத்திரிதான் கேட்டு கத்திரிதான் வச்சிருங்கல்ல நப்தாதீனாமே நப்தாதிக மட்டும்தான் வேணும். இது தீர்க்க நியமம் இது பாவா. அது தீர்க்க நியமத்தை என்ன பண்ணிட்டேன் எல்லாத்துக்கும் ஒதுக்கல. இந்த நப்தாதிகளுக்கு மட்டும் தான் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டேன். இதுதான் இருக்கலாம். இது ஒண்ணு வச்சுட்டு அப்புறம் ஸ்லோகம் அப்படின்னு வச்சிருக்கலாம். அப்புறம் பிரயோகங்களை பார்த்து மாத்திருக்கலாம் சூத்திரக்காரர். தாத்ரு அப்படின்றது தாத்தா தாத்தாரோ தாத்தாரா அதுவும் தீர்க்கம் தான் வருது. அது திருச்சி தானே. இது இருக்கும் அது வச்சு வரும். அது திருப்பி கத்திராத்து தான் கேட்கறேன். கத்திரத்து எல்லாம் தாத்தா தாத்தாலும் இருக்கலாம். கர்நாடக கர்மாத்திர போறது கத்திரத்தே வர்றது திருப்பத்தியமா இருந்தால் அது கத்திராத்திரிகள் தான். திருப்பத்திய கத்திராத்திரம் இல்லாத இடத்துல வரப்போறது. அப்ப காமன் அந்த திருப்பத்தியத்துக்கு காமன் அதை வச்சுக்குவான். திருப்பத்திய காமனா திருப்பத்தியம் தான் உண்டு. ஆனால் கத்திரத்தை சொல்லதே திருப்பத்தியை நப்தாதிகளுக்கு மாத்திரம் தான். அதே அந்த கர்த்தத்துவம் வரணும். கர்த்தத்துவம் வந்தா உபதாதீர்க்கம் வரும். திருப்பதி கத்திரத்தை சொல்லச்சு அத்வைத்துக்கும் சித்தாந்தத்தை பற்றி எதுவாக இருந்தாலும் உண்டு தீர்க்கம். ஆனா கத்திரத்தை சொல்ற சித்தாந்தமா இருந்தால் நப்தாதிகள் மாத்திரம் உண்டு. ஓ அப்படி வச்சு என்ன சொல்லச்சு எல்லாத்துக்கும் வந்துட போறது. திருத்தம் காமன் நப்தாதிகள் கத்திரத்தே காமன். இப்ப அதுக்கு என்ன சொன்னேன் இப்போ அதுக்கு இப்ப என்ன சொன்னேன் அந்த கர்த்தா மாத்திரம் வருதுங்கிறதுக்கு என்ன ஒண்ணு சொன்னேன். அதை என்னது கொஞ்சம் கர்த்தரத்தேன்னு அந்த என்னது அது வார்த்திகமா அது நீங்க சொல்றது? அது அர்த்தத்துல கர்த்தன்னு சொல்ல அர்த்தத்துல கர்மாத்திலே கர்ணத்திலே சொல்றேன். அப்ப கர்த்தத்துல திருப்பதி வச்சு வந்தால் கர்த்த கர்மாத்திர கர்ணாத்திரம் எல்லாரும் வரலாம் போல இருக்கு. ஆனது தீர்க்கம் வரும் அத்தாதிகள் மாத்திரம். அப்ப இது முடிஞ்சு ஏன் அவர் தான் கேள்வி கேட்டேன் காமனையா போடணும்னு கேட்டேன். அந்த திருப்பதி வந்து கத்திராத்த பின்ன எல்லாருக்கும் வருவா கர்ணாத்திரம் அதுக்கு காமனா விஷயம் கிடையாது. நியமம் கத்திராத்தே நியமம் எல்லாத்துக்கும் உண்டு. அது காமனா அர்த்தம். கத்தாதே சொன்னது கத்திரத்துல திருப்பதி வந்தால் அப்ப இவைகளுக்கு மாத்திரம் தான் வந்து வேற கிடையாதுன்னு அர்த்தம். ஓகே கேட்ட கேள்வி திருப்பதி திருப்பதி எதுக்கு போடுவாங்கன்னு கேட்டேன். அதான் கேள்வி. ஆனா திருப்பதி ஏன்னா திருப்பதி காமன கர்ண கர்ம எந்த அர்த்தத்துல வந்தாலும் திருப்பதியத்துக்கு தீர்க்கம் உண்டு. ஓகேவா? ஆமா. நப்தாதி எதுக்கு போட்டுக்கேன்னா அது திருப்பதி எல்லாத்துக்கும் உண்டு. ஆனா கர்மார்த்தத்தை திருப்பதியை வச்சால் அது நப்தாதிகள் மாத்திரம்தான் நியமம். திருப்பதி வந்தா இதுக்கு அர்த்தம் கிடையாது. திருப்பதினா நப்துகள் மாத்திரம் கிடையாது. திருப்பதி எந்த அர்த்தம் தான் உண்டு. ஆனா அந்த திருப்பதி கர்த்தாத்து திருப்பதியமா இருந்தால் அது நப்த இவைகளுக்கு மாத்திரம்தான் உண்டு. மற்றவை கிடையாதுன்னு அர்த்தம். திருப்பதி கர்த்த கண்ணங்கிறது அது உண்டு. அதனாலதான் மாத்திரை சப்தத்துக்கு கிடையாது. அது மாத்திர சப்தம் திருப்பத்தியமா இருந்தாலும் கர்த்தார்த்தமா இருந்தாலும் அதுவானது நப்தாதிகளுக்குள்ள இல்லாதனால அங்க வரல. அந்த நப்தாதிங்கிறது ஒரு கணமாடியன் கனம் கிடையாது. அவர் சூத்திர நப்து அந்த சூத்திரத்துல வர எல்லாமே அப்புத்திருன்னு திருச்சி சொத்துன்னு அதெல்லாம் போட்டுக்கிறேன். நப்திரு நேற்று அதெல்லாம் அவைகளுக்கு மாத்திரம் எடுத்துக்கணும்.